கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு டிஆர்பி ராஜா அவர்களுக்கான கேள்வி, நம்ம நிறையா எம்ஓயு சைன் ஆகுது, அது பொதுவான விமர்சனமாக இருக்கிறது வந்து நிறைய நம்ம எம்ஓயு சைன் ஆகுறோம், கிரவுண்டில் அது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகுறது, கன்வர்ஷன் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒன்று. முதலீடுகளை ஈர்ப்பதில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் எந்த நிலையில் இருக்குது? பின்தங்கி இருக்கமா, முன்னோக்கி இருக்கமா? முதல்ல தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களில் தன்னோட போட்டியாக நினைக்கிறதே இல்லை. நம்ம போட்டியாக நினைக்கிறதெல்லாம் மற்ற நாடுகள் தான். அதை நல்ல மனசில் ஏற்றிக்காங்க. முதலீடுகளின் கன்வர்ஷன் குறித்து நீங்களும் சரி, பொதுவாக நம்ம எல்ஓபி எல்லாருமே கேட்குற கேள்விக்கான பதிலாக இது வரைக்கும் எல்லாருமே கேட்குற கேள்விக்கான ஒரு விமர்சனம் வச்ச எல்லாருக்கும் ஒரு பதிலாகத்தான் இதுவரை இந்திய அளவில் எந்த மாநிலமும் எந்த முதலமைச்சரும் நடத்திராத அளவுக்கு ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவே நடத்தி காமிச்சோம். ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தி 1192 எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 12,59,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து இருக்கிறோம். 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை இதன் மூலம் பெற்றிருக்கிறோம். இதன் மூலம் இதோட கன்வர்ஷன் 73% சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பிபிடி ரன் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணேன். பர்சனலாக நானே ப்ரெசென்ட் பண்ணேன். முதலமைச்சர் கீழே உட்காந்துருந்தார். அவ்வளவு நேரம் கொடுத்தாரு எனக்கு. அன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தபோதே நீ தொடர்ச்சியாக நீ பேசுகிற மாதிரி ஃபாஸ்டாலாம் பேசக்கூடாது, ஒழுங்காக மெதுவாக பேசணும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும், உனக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசாத, இப்படியே அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஸோ ஐ டுக் மை டைம். ஒரு லீடர் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. ஸோ ஹி புட் மீ இன் தட் கம்ஃபர்ட்டில் ஜோன். ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ நானும் சரி, அமைச்சரும் சரி, எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்துட்டார்னா நாங்களாம் இப்போ எங்களுக்கு அவர் தான் ஹெட் மாஸ்டர் வந்துட்டார்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜிட்ரி ஆகிடும். அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஜென்ரலாக பேசணும்னா ஃப்ரீயாக வந்துடும். பட் அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஜென்ரலாகவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஏன்னா இது வெரி பிக் டாஸ்க் மாஸ்டர். அவர் மட்டும் தூங்காத எங்களையும் தூங்க விட மாட்டார். ரொம்ப டாஸ்க் மாஸ்டர். இது வெரி அந்த பின் பாயிண்டடாக கேட்பார், கேள்வியெல்லாம் ரொம்ப பின் பாயிண்டடாக கேட்பார். ஸோ அதனால் அவர்கிட்ட பேசணும் போகும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அவர் ஏறும்போதே இந்த கம்ஃபர்ட் கொடுத்ததுனால presented the whole thing. I took a good while, ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கப்புறமா மக்களோட கேள்வியும் எடுத்தேன். Why is Tamil Nadu able to do this? Because we are the talent capital of India, right? We are the இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாடு தான் கேபிட்டல். நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். இது வந்து we built it over almost 100 years. ஓகே, திராவிடியன் லெகசி, நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சாப்பாடு போட்டு பிள்ளைங்களை படிக்க வச்ச காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதை. அப்போதுலேருந்து நம்ம மனித வளத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கனால நம்ம பிள்ளைங்க தனித்துவமிக்க ஒரு பிள்ளைகளாக இருக்காங்க. இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டோட பிள்ளைங்க மட்டும் படிப்பில் உயர்ந்துக்கிட்டே வராங்கன்னா இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கி பெரியார்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்லேருந்து இன்றைக்கி நம்ம அண்ணா, பெரியார், கலைஞர், ஏன் இன்ஃபேக்ட் ஈவன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவரெல்லாம் தொடர்ந்து நம்ம இன்று படி மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற திராவிட நாயகன் வரைக்கும் இருக்கிற அந்த ஆளுமைகள் எல்லாம் சேர்ந்து கல்விக்கு அந்த கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து எதை நசுக்குதுன்னு நினைக்குதோ அந்த கல்வியே இல்லை, எங்களோட தலையாய கடமை வந்து நம்ம மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் வந்த டேலண்ட்னால இன்றைக்கி இந்த கன்வர்ஷன்லாம் வருதுன்னா, அந்த கன்வர்ஷன் வரும்போது அதுக்கான மேன் பவர் இங்கே கிடைக்குது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஒன்று வந்து நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்கேன். வின்ஃபாஸ்டோட எக்ஸாம்பிள். வின்ஃபாஸ்டோட அதுக்கு ஆட்கள் தேவைப்படும் போது அவங்க வெளி மாநிலங்களில் தான் எடுப்போம்னு சொன்னாங்க, வெளி மாவட்டங்களில் ஏதாவது எடுப்போம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியாது. எங்களோட பிள்ளைகள் எங்களோட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் நடக்கும் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுற்றுவட்டார பகுதி தூத்துக்குடிக்கு அவ்வளோ பெரிய கார் நிறுவனம் நேற்று கூட ட்விட்டரில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல, வியட்நாமீஸ் கார்ஸ் ஆஃப் கம் ஆர் ஃப்ளைங் ஆன் த ரோட்ஸ் ஆஃப் பெங்களூருன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு எல்லாரும் நம்ம ஆளுங்களும் போடுறாங்க, ஃப்ரம் த ஃபேக்ட்ரிஸ் இன் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அந்த தூத்துக்குடிக்கு கொண்டு போய் வளர்ச்சியை சேர்த்து தூத்துக்குடியில் சுற்றுவட்டாரங்களில் இருக்கிற அந்த ஐடிஐ படித்த பிள்ளைகள், அந்த அங்கே இருக்கிற பாலிடெக்னிக் பிள்ளைகள், அவங்களுக்கு தேவையான அனைத்து லெவல்ஸ்லேருந்து எடுத்து 363 பிள்ளைங்க நம்ம அங்கே இருக்கிற கலெக்டரை வச்சு செலக்ட் பண்ண வச்சு எல்லா இடத்துலேருந்தும் அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, இது ஃபுல்லாக இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் கொடுத்து, அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 302 அமிச்சோம். அதில் 200 பேர் அவங்களுக்கு தேவைப்படுது. 200 பேரே எடுத்துட்டாங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, இவ்வளோ டேலண்ட் இந்த ப்ராக்சிமிட்டிலேயே இருக்கா அப்படின்னு. அரசாங்கத்தோட வேலை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது மட்டும் இல்லை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம மக்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு
அவங்க வீடுகளுக்கு பக்கத்துலேயே வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். அதனால தான் தலைவர் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி உறுதி செய்கிறோம் என்றால் அனைவருக்குமான பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, ரைட்? அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத், இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத், இதான் டேக்லைன். இந்த இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட் க்ரோத் எழுதி வச்சுக்கலாம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத்தில். சம் பீப்புள் மைட் சே மகாராஷ்டிரா, பட் நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணுங்க என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நாங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத் என்ஷூர் பண்ணுறோன்னு பாருங்கள். எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் க்ரோத் கொண்டு போக முடியலையோ அங்கெல்லாம் சர்வீசஸ் க்ரோத் கொண்டு போயிருக்கோம். எப்படி இப்போ லைக் தஞ்சை தண்ணி எடுத்துக்காங்க. தஞ்சாவூர் டெல்டாவில் வி கான் டூ மச் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ரைட்? அதனால் சர்வீசஸ் கொண்டு போகிறோம். டைடல் நியோ இன் தஞ்சாவூரில் கொடுத்தா நாங்கள் கட்டி முடித்து திறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபுல்லு, ரைட்? அண்ட் நவ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸோ ப்ராப்ளி இப்போ திராவிட மாடல் 2.0 அடுத்த டைடல் நியோ கூட தஞ்சாவூர் வரதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆக அடுத்து கும்பகோணத்தில் இப்போ கேட்குறாங்க, நீங்கள் தஞ்சாவூரில் கொடுத்தீங்க கும்பகோணத்தில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சென்ற ஆட்சியில் அவங்க ஒரே ஒரு டைடல் ஒன்று அது கூட கட்டல, அவங்க அறிவிச்சுட்டு அப்படியே விட்டாங்க. நாங்கள் தான் கட்டினோம் அதிகம். ஆக இந்த ஆட்சியில் 17 புதிய டைடல்கள் அறிவிக்கப்பட்டு அப்போ ஆரம்பிச்சு இன்றைக்கி தேதியில் மட்டும் சொல்கிறேன். அவங்க அறிவிச்சுட்டு போன அந்த டைடலையும் கட்டினோம். திருச்சி, ஹொசூர் அண்ட் தென் மதுரை 3 பெரிய டைடல் நாட் டைடல் நியூ டைடல் கட்டியிருக்கோம், சரிங்களா? அதை தாண்டி இப்போ நடைமுறையில் மட்டுமே 11 டைடல் நியோஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இப்போ நடுவில் ஒரு டூரிசம் கான்க்ளேவ்னு நடத்தினோம். நீலகிரி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி பகுதியிலலாம் ஹைலி என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் ரொம்ப எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது சர்வீஸையும் கொண்டு போகிறதுல ஒரு சில சிக்கல்கள், ஏன்னா கனெக்டிவிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருக்குமான்ற யோசிச்சா கூட டூரிசமில் டெவலப் பண்ணலாம். டூரிசம் ஓரியன்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர வேலைவாய்ப்புகள். ஸோ சிந்திச்சு பண்ணுறோம். லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏவிஜிசி செக்டர் இது வரைக்கும் டேப் பண்ணாமே இருந்தோம். சமீபத்தில் ஏவிஜிசி பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏவிஜிசி பாலிசியில் நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் திராவிட மாடல் 2.0 ஏவிஜிசி பாலிசி மூலயமா வரப்போகிற மகத்தான வளர்ச்சியை நீங்கள் உறுதியாக பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் எப்போவுமே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு கேட்கவே மாட்டார் எங்ககிட்ட. எவ்வளோ ஜாப்ஸ் எங்கே வருது, யாருக்கான ஜாப்ஸாக வருது, இதுதான் அடிப்படையே. அதனால தான் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு நான் லெதர் ஃபுட்வேர், இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் ஜிசிசிஸும் R&Dயும் கொண்டு வரும். மேனுஃபேக்சரிங் செக்டரில் கொண்டு போனால் ஆட்டோமொபைல் இது எல்லாத்துலேயுமே தெரியும். நான் நம்பர் 1 எதுலலாம் இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஃபுல்லாக அது மொத்த பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஃபைனலாக சொல்கிறேன், இப்போ புதிய செக்டர், எமர்ஜிங் செக்டர், செமிகண்டக்டர்ஸ் அது இதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஷிப் பில்டிங் பற்றி யாருமே பேச. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஷிப் பில்டிங் பாலிசி கொண்டு வந்தோம். கோஸ்டல் 1076 கிலோமீட்டர் கோஸ்ட் இருக்குது. இந்த கோஸ்டல் எக்கானமி, இந்த ப்ளூ எக்கானமிக்கான ஒரு மிகப்பெரிய ரோட் மேப் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஷிப் பில்டிங்கில் மட்டுமே மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ். வை? பிகாஸ் ஷிப் பில்டிங்கோட எக்ஸ் ஃபேக்டர் 7x ஜாப்ஸ் வரும். ஒரு டைரக்ட் ஜாப் இருந்தால் 7 இன்டைரக்ட் ஜாப்ஸ் வரும் ஷிப் பில்டிங்கில். ஆஃப்கோர்ஸ் வி ஆர் த மாஸ்டர்ஸ். நோபடி கம்ஸ் க்ளோஸ் டு தமிழ்நாடு பிகாஸ் வி டு நாட் சைன் MOUs ஜஸ்ட் லைக் தட். சும்மா வரவங்க கிட்டலாம் MOU சைன் பண்ணுறதில்ல. 36 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே பல மாநிலங்களில், அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. என்ன உருப்படியாக வருமோ அதை மட்டும் கையெழுத்து போடுறோம், அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு கமிட்டி போட்டிருக்காரு சிஎம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்வெர்ட் ஆதான்னு பார்க்கறதுக்கு கமிட்டி போட்டு CS அண்ட் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 18 அதர் செக்ரட்டரிஸ் எல்லாம் உட்காருவாங்க ஒரே டேபிளில். அதனால் வர திட்டங்களுக்கான கிளியரன்ஸ் எல்லாம் ஒரே டேபிளில் கிளியர் ஆகுது. போய் 10 டேபிள் 100 டேபிள் சுற்றிட்டு வராது, ஒரு டேபிளில் கிளியர் ஆகுது. அதனால தான் கன்வர்ஷன் இம்மீடியட் ஆகுது. 16-17 மாதத்தில் 2 வின்ஃபாஸ்ட் மாதிரி ஒரு பெரிய கார் நிறுவனம், டாடா JLR ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபேக்ட்ரி எங்கே இதில் ராணிப்பேட்டில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி கொண்டு அங்கேயும் வேலைவாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பூனேல இருக்கிற யூனிட்டில் கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி இங்கே ஃப்ளைட்டில் கூட்டு போனாங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். அதையும் உறுதி செய்தது திராவிட மாடல் அரசு தான். கூகுள் சென்டர் அப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. கூகுள் சென்டர் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னா ஃபாக்ஸ்கான் இது மாதிரியான நிறுவனங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமா, இல்லை அதுக்கு வேறு எதுவும் பின்னணி இருக்கா? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்தியாவோட டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு கதவு, இந்தியாவில் வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தட்டுற கதவு மாண்பு முதலமைச்சர் அவங்களோட அலுவலகம் தான்.
நாங்கள் முடிவு பண்ணுறோம் என்ன மாதிரி ஜாப்ஸ் எப்படி. இப்போ நீங்கள் கேட்கறதுனால திருப்பி சொல்கிறேன், ஏற்கனவே சட்டமன்றத்தையும் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். கூகுள் அவங்க சொல்கிற சென்டர் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த கதை ஒரு சப்சி கேபிள்லேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து 5-10 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு சப்சி கேபிள் சிங்கப்பூர்லேருந்து இங்கே போகிறாங்க. அந்த டேட்டா சென்டர் ஹை அண்ட் டேட்டா சென்டர்ஸ் வரணும்னா உங்களுக்கு சப்சி கேபிள்ஸ் வேணும். அந்த சப்மரின் கேபிள்ஸ் அங்கே வந்து லேண்ட் ஆகிறதுனால அங்கே ஒரு டேட்டா சென்டர் போடுறதுக்கான வாய்ப்பு கிட்டுது. சரிங்களா, அவங்க அங்கே அதை போடுறாங்க. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கர பெருசாக தெரியும். எவ்வளோ ஜாப்ஸ் அதில் பார்த்தீங்களா? ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிஸ்குலாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு இத்தனோண்டு ஜாப்ஸுக்கு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய இன்சென்டிவ்ஸ் நம்ம கொடுக்கணுமா? இவ்வளோ பெரிய பயங்கர வாட்டர் தேவைப்படும். அதுக்கு ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் தண்ணி தேவைப்படும், ரொம்ப ஹை எனர்ஜி தேவைப்படும், மிகப்பெரிய எனர்ஜி தெரியும். பல நாடுகள் உலகத்தில் இருக்க பல நாடுகள் இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் எடுக்கிறத ரொம்ப யோசிச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாவரன் ஏஐ அவங்களோட சாவரன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டமான தேவைகள் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர இஷ்டத்துக்கு யார் வேணா வந்து டேட்டா சென்டர் பெரிய டேட்டா சென்டர் வந்து போடுறதுக்கான அலோவ் பண்ணலை. ஸோ இதை ஏற்கனவே கொடுத்துட்டேன். இதை நான் இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அதற்காக நம்ம டேட்டா சென்டரை எடுக்கக்கூடாதுன்றது. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியுது. அதனால we are also the data center capital of India. ரெண்டு தான் இது. this is a no brainer. பெரிய 7-8 கேபிள் வந்து சென்னையில் லேண்ட் ஆகுது. இதே மாதிரி கேபிள்ஸ் வந்து மும்பையில் லேண்ட் ஆகுது. ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா ஈஸ்ட்லேருந்து வர கேபிள்லாம் சென்னையில் லேண்ட் ஆகுது, வெஸ்ட்லேருந்து வர கேபிள் இல்லை வெஸ்ட்டுக்கு போகிற கேபிளும் வர கேபிளும் இந்த ஹில்லில் லேண்ட் ஆகுது. சிங்கப்பூர் பெரிய ஹப். ஸோ அதனால் நம்மளுக்கு தான் பிங் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையில் வந்து பிங் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்பத்தூர் போனீங்கன்னா டேட்டா வந்து டேட்டா சென்டராக கூப்பிடுவாங்க. அது ரொம்ப தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ் வந்துருச்சு, மைக்ரோசாஃப்டோட ஒரு பெரிய சென்டர் அங்கே வந்தனால அங்கே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க போட்டிருக்கானா அது நல்லா இருக்கும்னு போகிறாங்க அம்பத்தூருக்கு. ஆனால் 25 கோடி ரூபாய் கொடுத்து அங்கே ஒரு ஏக்கர் வாங்குறது எதுக்கு வாங்குறாங்க தெரியல. எனக்கு இட்ஸ் அ ஸ்டூபிட் ஐடியா. நான் வர எல்லா டேட்டா சென்டர் ஆளுங்கிட்டையும் சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ஒரே இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஓவர் க்ரௌட் பண்ணுறீங்க? எனக்கு அங்கே எனர்ஜி புரியுதா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு? அங்கே ஒரு டேட்டா சென்டர் போட எனக்கு வந்து எனர்ஜி கிளஸ்டரிங் ஆகுது ஒரு இடத்துல. அங்கே இருக்கிற சுத்தோட்டத்தில் கொண்டு போய் எனர்ஜி கொடுக்கறது பிரச்சனை ஆகும். அதுக்கு தான் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோம். நாங்கள் கொண்டு போய் இப்போ சவுத் சென்னையிலலாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே ஏன் ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஒரு பெரிய டேட்டா சென்டர் வருது. ஸோ வி ஆர் அப்ளைங் அவர் மைண்ட். வித்தியாசம் என்னன்னா மற்ற மாநிலங்களும் நம்மளுக்கும் வரவங்ககிட்டலாம் கையெழுத்து போடுறாங்க. நாங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஃபர்ஸ்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் பெருசாக நீங்கள் பேசிட்டீங்க, அது ஏதோ ஒரு செய்தியானதுனால எல்லாரும் பேசிட்டுருக்கீங்க. சர்வமோட ஒரு கையெழுத்து ஒன்று போட்டிருக்கோம். சர்வம் ஏஐன்னு வந்து நம்மளோட ஓன் எல்எல்எம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஓன் ஏஐ, இந்தியாவோட இண்டிஜினஸ் ஏஐ ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஒரு சாவரன் ஏஐ பார்க்க ஒன்று போட போகிறோம். திஸ் இஸ் த ஃபியூச்சரில் சாவரன் ஏஐ என்ன, நம்மளோட சொத்து நம்மக்கிட்டே இருக்கணும். நம்மளோட மாநிலத்தை விட்டே வெளில போகக்கூடாது. நம்ம டேட்டா கோயிங் ஃபார்வர்ட். ஐ நோ ஆல் த ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் நான் தெரியும். இனிமேல் டேட்டா தான் கிங்கு. ரைட், டேட்டா யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கிங். அந்த டேட்டா நான் ஷேர் பண்ணவே விரும்பல. ஆனால் இன்னைக்கு எங்கே உட்காந்துருக்கு டேட்டா? இன்னைக்கு டேட்டாலாம் டெல்லியில் உட்காந்துருக்கு. எதுக்கு இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி? இந்த போரே இந்த தேர்தலே வர தேர்தலே தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு ஏன் மீண்டும் சொல்லிட்டு இருக்கானா? மொத்த டேட்டாவை வச்சுட்டு இருக்காங்க, மொத்த பணத்தையும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யறதில்ல. இதை மீண்டும் சொல்றது தான் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபின்னு சொல்றது நாங்கள். ஆக இந்த மாதிரி அவங்க டேட்டா வச்சுட்டு நம்மளுக்கு அந்த டேட்டாவை பெருசாக ஷேரும் பண்ணுறதில்ல. நம்ம டேட்டா நம்மகிட்டே இருக்கணும், அதை நம்மளே கரன்ச் பண்ணணும். அதுலேருந்து வர வேல்யூ அடிஷன் நம்ம நாட்டுக்காக நடக்கணும், தமிழ்நாட்டுக்காக நடக்கணும். அந்த டேட்டா வந்து ஒரு சாவரன் பார்க்கல, சாவரன் சிஸ்டமில் உட்காரணும். தட் இஸ் த அவுட்லுக் தட் வி ஹேவ். வி ஆர் கோயிங் ஒன் ஸ்டெப் ஃபர்தர், not just one step further from states in India, but one step further from countries in the world. So that is the outlook for the Dravida model அரசு here under திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.